கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லா ப்ரேயர் டைம் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எங்கே இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் கூடவே இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறார். நம்ம கர்த்தருக்காக காத்திருக்கிறோமோ அல்லவோ, அவர் நமக்காக காத்திருக்கிறார். கெட்ட குமாரனுக்காக அப்பா காத்திருந்தார். அதே போல் நமக்காக ஆண்டவர் காத்து கொண்டு இருக்கிறார். எப்போ என் பிள்ளை என்னுடைய ஆலோசனையை கேட்பான், எப்போ என்னுடைய மகா இந்த ஆலோசனையை கேட்டு அவள் வாழ்க்கையை எப்போ மாற்றுவா என்று ஆண்டவர் காத்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கி நிறைய நேரம் நம்மளுடைய லைஃப்பில் நம்ம யோசித்து கொண்டு இருப்போம், ஆண்டவரே ஒவ்வொரு நாட்கள் கடந்து போகிறதே, மாதங்கள் கடந்து போகிறதே, வாரங்கள் கடந்து போகிறதே, வருடங்கள் கடந்து போகிறதே, நான் என்ன செய்ய வேண்டும்? தேவ ஜனங்களே, சாமுவேலுக்கு அந்த ஒரே ஒரு கேள்வி ஆண்டவர்கிட்ட கேட்ட பொழுது அவருடைய வாழ்க்கை மாறினது. நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே, சொல்லும்படியேன்னு கேட்குறேன். பவுல் கேட்டார், நான் என்ன செய்யணும்? இதுதான், ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவர்கிட்ட பேச பேச வாழ்க்கை மாறும். இந்த வாரத்தின் முதல் நாளில் ஆண்டவர் சொல்லுகிறது அதுதான், நான் உங்களுக்காக காத்திருக்கிறேன். நட்சத்திரத்தை சாஸ்திரிகள் அப்படியே ஃபாலோ பண்ணி தொடர்ந்து வந்தாங்க. திடீர்னு பார்த்தா அவர்கள் அரண்மனைக்கு போயிட்டாங்க. ஆனால் அந்த நட்சத்திரம் காத்து கொண்டே இருந்தது. வேதத்தில் ஆண்டவர் காத்திருந்தார் நம்ம நிறையா பார்க்கலாம். ஆபிரகாம் கூட கஷ்டப்பட்டு மலை மேலே அவரோட பிள்ளையை சுமந்து கொண்டு போகிறார் பலி கொடுக்க. அப்போ ஆபிரகாம் நினச்சிருப்பார், நான் ஆண்டருக்காக காத்திருக்கிறேன். ஆனால் அவருக்கே தெரியாமல் அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி காத்திருந்தது. ஸோ நமக்காக ஆண்டவர் சிலதை ஆயத்தம் பண்ணிட்டார், நம்ம கண்கள் காணலை. இப்போ நம்ம வாழ்க்கையை சமாதானம் உள்ளதாக மாற்ற நம்ம என்ன செய்ய? ஆண்டவர் சொல்கிறார், ஜெபம் பண்ணுங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய சிந்தைக்காக இந்த வாரத்தின் முதல் நாளில் ஆண்டவர் பேசுகிற ஒரு அருமையான வார்த்தை 1 தீமோத்தேயு 2வது அதிகாரத்தில் 1வது வசனம் சொல்லுகிறது. பவுல் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில். இந்த வாரத்தின் முதல் நாளில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவருடைய புத்தி என்னன்னா, எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பம் பண்ணவும், ஜெபம் பண்ணவும், வேண்டுதல் பண்ணவும், ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். தேவ ஜனங்களே, ஆண்டவருடைய வார்த்தை அழகாக சொல்லுகிறது. எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும், ஜெபங்களையும், வேண்டுதல்களையும், ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். 4 வெரைட்டியில் அழகாக வேதம் சொல்லுகிறது. விண்ணப்பம் பண்ணணும், நம்ம சப்ளிகேஷன் பண்ணணும், ஜெபம் பண்ணணும், ப்ரேயர் பண்ணணும், வேண்டுதல்கள் பண்ணணும், இன்டர்சீடிங் பண்ணணும், சோத்திரங்களை செலுத்தணும். we have to praise God for our neighbors, for our colleagues, நம்மளுடைய நண்பர்களுக்காக, நம்ம உடன் பிறந்தவர்களுக்காக, நம்மளுடைய டெஸ்டினி ஹெல்ப்பர்ஸுக்காக, நம்மளுடைய திட்டத்திற்கு உதவி செய்கிறவர்களுக்காக நம்ம கண்டிப்பாக சோத்திரங்களை பண்ணணும். நம்ம நிறைய நேரம் ஜெபிப்போம், ஆண்டவரே என் குடும்பத்தை ஆசீர்வதியும், பாதுகாத்துக்கொள்ளும் என்று ஜெபிப்போம். ஆண்டவர் சொல்கிறாரு, ஜெபம் மட்டும் போராது, விண்ணப்பம் பண்ணுங்க, இன்டர்சீடு பண்ணுங்க, பெருமூச்சு விடுங்க, அவர்களுக்காக சோத்திரம் பண்ணுங்க. நம்ம நிறைய நேரம், ஆண்டவரே என் கணவர் குடிகாரராக இருக்கிறார், அவரை மாற்றுங்க நம்ம சொல்லிட்டு விட்டுருவோம். ஆண்டவர் சொல்கிறார், அவருக்காக நன்றி செலுத்து. அவரை நான் உருவாக்குனேன், உன் கணவரை நான் படைத்தேன், பாவத்துக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கு அல்ல, பாவத்தை ஜெயிக்க நான் அழைத்தேன். முதல்ல நான் உருவாக்குனதற்காக நன்றி செலுத்து என்று சொல்லுவார். இவ்வளோ நாள் பாதுகாத்ததுக்காக நன்றி செலுத்து என்று சொல்லுவார். ஒருவேளை அந்த குடிகார கணவர் குடியிலே மரித்து போய்விட்டால் நரகத்துக்கு போய்விடுவார். அதனால் ஆண்டு சொல்வார், இத்தனை நாள் நான் உயிரோடு காத்ததுக்கு நன்றி செலுத்து. சில நேரம் நம்ம நன்றி குறைவாக இருக்கும். நம்ம யோசிப்போம், இந்த குடிகார கணவருக்கு நான் என்னத்தை நன்றி செலுத்த, இந்த கோபக்கார பிள்ளைக்கு நான் என்னத்தை நன்றி செலுத்த, என் இயலாமையை வைத்து நான் எப்படி நன்றி செலுத்த? ஆண்டவர் எனக்கு இயலாமையை கொடுத்துருக்கிறாரே, இயலாமையான பிள்ளையை கொடுத்துருக்கிறாரே, நான் ஒரு ஹேண்டிகேப்பாக இருக்கிறேனே, என்னால் ஒன்றும் செய்ய முடியலையே. தேவ ஜனங்களே, நன்றி செலுத்துங்க. உங்களுடைய பொட்டன்ஷியல், உங்களுடைய டைனாமிக்ஸ், உங்களுடைய பவர் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் முடிக்காமல் உங்கள் சாப்டரை இன்னும் வைத்திருக்கிறாரே, அதற்காக நன்றி செலுத்துங்க. உங்கள் சாப்டரை எப்போனாலும் உங்களை உருவாக்குனவர் மூட முடியும். உங்கள் வாழ்க்கை எப்போனாலும் முடிக்க முடியும். அதை செய்யாமல் அவர் காத்திருக்கிறார். God is waiting for you. நான் நிறைய நேரம் யோசிப்பேன், ஆண்டவரே நான் உனக்காக காத்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்காக காத்திருக்கிறேன் மகனே, மகளே நான் உனக்காக காத்திருக்கிறேன்னு சொல்கிறார். அப்போ என்ன இங்கே மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டுன்னா, நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் கர்த்தருக்காக எல்லாம் செய்கிறோம். இல்லை, he is the one, he started everything, he started the faith. அவர் நமக்குள் விசுவாசத்தை தொடங்கினவர். நீங்கள் நினைக்கலாம், எனக்கு திருமண தடையாக இருக்குது, குழந்தை இல்லாமையாக இருக்குது, வீடு கட்ட முடியலை, எனக்கு அது தடை இது தடை, இனிதான் என் ஆண்டவர் எனக்காக எல்லாம் செய்ய போகிறாரான்னு யோசித்து கொண்டு இருப்பீங்க. இல்லை, அவர் உங்கள் தாயின் கருப்பத்தில் நீங்கள் உருவாகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் எங்கே பிறக்கணும், உங்கள் லைஃப் பார்ட்னர் யார், நீங்கள் எந்த தேசத்தில் வேலை பார்க்கணும், எத்தனை நாள் இந்த கம்பெனியில் வேலை பார்க்கணும், எத்தனை நாள் நீங்கள் படிக்கணும், எல்லாமே முன் குறிச்சிட்டாருங்க. நீங்கள் ஜஸ்ட் விசுவாசித்தால் போதும்.
உங்கள் நாட்கள் எல்லாமே முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் சந்தேகப்படாமல் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்கள் ஜெபம் பிறருக்கு உதவி செய்யும். பாருங்களேன், உங்களுடைய விண்ணப்பம் பிறரை காப்பாற்றும், உங்களை காப்பாற்றும். அதை தான் ஆண்டு சொல்கிறார். வாரத்தின் முதல் நாள் ஜெபிக்க ஆரம்பிங்க. என்ன செய்ய ஆண்டவரே? ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்கிறதுக்கு என்ன செய்ய? இன்னைக்கு ஜெபிக்க ஆரம்பிங்க. இத்தனை நாள் நீங்கள் ஜெபித்தீங்க அல்லவா? இதோடு சேர்ந்து விண்ணப்பம் பண்ணுங்க. விண்ணப்பம்னா என்னன்னு யோசித்து கொண்டு இருப்பீங்க. தேவ ஜனங்களே, ஜெபம்னு சொல்கிறது எல்லாம் உள்ளடக்கியது. விண்ணப்பம் சொல்கிறது வேண்டுதல் போல. ஆண்டவரே இவர்களை காப்பாற்றும், இவர்களுக்காக நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன். சில நேரம் பாருங்கள், இந்த ஓட் ஐடியினுடைய ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த குறிப்பிட்ட நபர் வெளிநாட்டில் இருப்பாங்க. அந்த நபர்களுக்காக இங்கே லோக்கலில் உள்ள நபர்கள் என்ன செய்வாங்க? அவர்களுடைய அட்ரஸ்ஸு, அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் போய் அவர்களுக்காக பேசுகிறது. விண்ணப்பம்னு சொல்கிறது அந்த நபரால் முடியலை, நமக்கால், நம்மளுடைய கையால், நம்முடைய முயற்சியால் நம்ம என்ன செய்கிறோம். அதுதான் விண்ணப்பம். இப்போ சில நேரம் உங்கள் பிள்ளைகள் ஜெபிக்காமல் இருப்பாங்க, உங்கள் ஜெபத்தால் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஜெபத்தை நீங்கள் விட்டுறக்கூடாது. உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். அவர்கள் எழும்பி ஜெபிக்கிற வரைக்கும் நீங்கள் விடக்கூடாது. இதான் விண்ணப்பம். அவர்களுக்காக நீங்கள் பண்ணணும். அடுத்தது பாருங்கள், வேண்டுதல். இதுவும் கிட்டத்தட்ட அது போல தான். அவர்களுக்காக நீங்கள் பேசணும். ஒரு அட்வொகேட் என்ன செய்வாங்க? ஒரு நபருக்காக பேசுவாங்க. ஒரு கிளைண்ட் என்ன செய்வாங்க? ஐயா, எனக்கு இந்த பிரச்சனை, என் லேண்ட் அவன் அபகரிச்சிட்டான், இது உண்மையோ பொய்யோ ஒரு வக்கீல் என்ன செய்வார்? அதை கண்டுபிடிச்சி அந்த ஆள் உண்மையாட்டே பாடுபட்டார்னா அவருக்காக இந்த வக்கீல் வாதாடுவார். அப்போ அது வேண்டுதல். ஒரு ஜட்ஜுக்கு முன்னாடி வாதாடுறார். இதே போல் தேவனுக்கு முன்னாடி நம்ம போய் வேண்டுதல் பண்ணுறோம். நிறைய ஆண்டவர் அறியாதவங்க சொல்லுவாங்க, நான் அவங்களுக்காக வேண்டிட்டு வந்தேன், இவங்களுக்காக வேண்டிட்டு வந்தேன். அப்படின்னா என்ன? இன்னொரு ஆள் செய்ய வேண்டியதை நீங்கள் செய்யணும். அதை ஆண்டவர் எதிர்பார்க்குறார். நீங்கள் அப்படி செய்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்காக யாரோ ஒரு நபர் வேண்டுதல் செய்வாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கங்க? யோபு நண்பர்களுக்காக ஜெபித்தார், வேண்டுதல் பண்ணினார். அந்த ஜெபம் பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் பிறருக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது, நான் பாரத்தோடு இருக்கும் பொழுது, நான் பிறருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே வேதனை இருக்குதே நான் உணர்வடையும் பொழுது, எனக்காக பாரம் எடுத்து ஜெபிக்க கர்த்தர் ஒருத்தரை எழுப்புவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவ ஜனங்களே? கர்த்தர் நமக்காக எழுப்பிட்டார். நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்க. நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்க, வேண்டுதல் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, அதோடு சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம்னா என்ன? தேங்க்ஸ் கிவிங். தேங்க்யூ லார்ட், ஐ ப்ரைஸ் யூ லார்ட். ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி அப்பான்னு சொல்லி பாருங்கள். நடந்ததெல்லாம் நன்மைக்கு தேவ ஜனங்களே. குழியில் தூக்கி போட்டது நன்மைக்கு, அக்னி ஜுவாலையில் போட்டது நன்மைக்கு. அப்போ குழியில் இறங்கினதுனால தான் இன்னைக்கு உயரத்தில் இருக்கிறோம். அங்கே அக்னி ஜுவாலையில் இறங்கினதுனால தான் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருன்னு காட்ட முடியுது. கோலியாத்து வந்ததுனால தான் கோலியாத்திலும் பெரியவர் நம்ம கூட இருக்கிறாருன்னு காட்ட முடியுது. செங்கடல் வந்ததுனால தான் செங்கடலும் பெரியவர் நம்ம கூட இருக்கிறாருன்னு காட்ட முடியுது. சில வியாதிகள் வந்ததுனால தான் லாசரு பாருங்க, வியாதியோடு வீடு இல்லாமல் தெருவில் மரித்தான். அவன் அப்படி மரித்ததுனால தான் இன்னைக்கு அப்படிப்பட்ட உபத்திரவத்தில் இருக்கிறவங்க கூட எனக்கு ஒரு பரலோகம் இருக்குது என்று மார்பை தட்ட முடிகிறது. நெஞ்சில் அடித்து சொல்ல முடியும். என்னதான் கஷ்டம் வந்தான்னா, வியாதி வந்தான்னா, கடன் வந்தான்னா, போராட்டம் வந்தான்னா, வீடு இல்லாமல் இருந்தான்னா, எனக்கு ஒரு பரலோக ராஜ்யம் இருக்குது. 50 வருஷத்துலேருந்து 80 வருஷம், 80 வருஷத்துலேருந்து 100 வருஷம், இந்த 100 வருஷத்துக்குள்ளாடி வாழக்கூடிய இந்த இம்மைக்காக நம்ம வாழுகிறவர்களாக இருந்து ஏமாந்து போகாமல், இந்த இம்மையை தாண்டி ஒரு மறுமையான வாழ்க்கை இருக்குது. அந்த நித்திய ஜீவனை வாழ வேண்டும் அல்லவா? இந்த 80 வருஷம் 50 வருஷம் வாழ்க்கைக்கே வாழ முடியலையேன்னு நீங்கள் திகைக்கிறீங்களே, இனி ஆயிரமான வருஷங்கள் நீங்கள் வாழ முடியாமல் நரகத்தில் உட்கார்ந்துருந்தா எப்படி இருக்கும்? இந்த வாழ்க்கையே வாழணும் நம்ம இவ்வளோ தூரம் துடிக்கும் பொழுது, நித்தியமாய் வாழுகிற வாழ்க்கையை அவாய்ட் பண்ணுகிற ஒரு தேவ பிள்ளையாக நாம் இல்லாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்க கர்த்தர் கவனமாக இருக்க நம்மளை அழைக்கிறார். நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, ஜெபிங்க, வேண்டுதல் செய்யுங்க. அந்த ஜெபத்தினால பிறர் வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. பிறருக்காக ஜெபிக்கிற உங்களை கர்த்தர் சிலர் மூலமாக உங்கள் வாழ்க்கையை ஓப்பன் பண்ணுவார். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பான ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த வாரத்தின் முதல் நாளில் நீர் எங்களோடு பேசுகிறீர். ஜெபி என்று சொல்லுகிறீர். முதல் நாள் எப்படி ஆரம்பிக்க? ஜெபி என்று சொல்லுகிறீர். ஒரு சின்ன பிள்ளை ஸ்கூலுக்கு போன ஆவணா சொல்லிக் கொடுக்கறது போல், ABCD சொல்லிக் கொடுக்கறது போல் வாரத்தின் முதல் நாளை எப்படி ஆரம்பிக்க? ஜெபத்தில் ஆரம்பிக்க சொல்லுகிறீர். வேண்டுதலில் ஆரம்பிக்க சொல்லுகிறீர். விண்ணப்பங்களை பண்ண சொல்லுகிறீர். ஸ்தோத்திரங்களை பண்ண சொல்லுகிறீர். அதற்காக உமக்கு நன்றி.
நாங்கள் அப்படியே கீழ்ப்படுகிறோம் அப்பா. நீர் சொல்லுகிறதை நாங்கள் செய்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. தேவ ஜனங்களே, நம்மளுடைய ஜெப நேரம் டிவியில் இணைச்சு கொள்ளுங்கள். வருகிற நாட்களில் பைபிள் ரீடிங் அதில் இருக்கும். கண்டிப்பாக ஆண்டவருடைய சித்தமானால் இந்த வருடம் முடிகிறதுக்கு முன்னாடி புதிய ஏற்பாட்டை நம்ம இருதயத்துக்குள்ளே கொண்டு போகணும். தேவ ஜனங்கள் யாரெல்லாம் இந்த கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களோ நல்ல ஒரு டிசிஷன் எடுத்துக்கொள்ளுங்க. உங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்க. அதற்காக பரிசுத்த ஆவியானவர் சில திட்டங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். சோத்திர பலிகள் வசனத்தினால் உண்டாக்கப்பட்டது. அது நம்ம இருதயத்துக்கு போகணும். வசனங்கள் நம்ம இருதயத்துக்கு போகணும். அதுக்கு உங்களை ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டோடைய சித்தத்தில் இணைந்து கொள்ளுங்க. எதுவுமே நம்ம தானாக செய்ய முடியாது. அதனால தான் ஆண்டவர் நம்மளை பாடி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் சரீரமாக இணைத்திருக்கிறார். திட்டங்களோடு இணையும் பொழுது அந்த திட்டத்தினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். அந்த திட்டத்துக்காக ஜெபிங்க. கூடிய விரைவில் நம்ம அந்த திட்டத்தை கொண்டு வருவோம். தேவ ஜனங்கள் நம்ம ப்ரேயர் டைம் சேனலுக்காக ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. ஆண்டோடைய புதிய திட்டங்களை கொண்டு வந்து தேசத்தை ஆண்டோடைய நன்மையினால் நம்ம மூட போகிறோம். நம்ம ஒரு டீம் ஒர்க் பண்ண போகிறோம். தேவ ஜனங்கள் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பேரும் ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. இரவு நேரத்துலையும் ப்ரேயர் டைம் சேனலில் சந்திக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமென்.